பிரியா, நாளைக்கு லீவ்ல நீ என்ன பண்ண போற? வீட்ல தான் இருப்பேன். சன் டிவில ஏதாவது புது படம் போடுவாங்கல்ல. வீட்ல தான் இருப்பீங்களா? நாளைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என் இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறோம். அவளுக்கு பர்த்டே பார்ட்டி, கேக் கட் பண்ணுவாங்க, ஜூஸ், ஐஸ்கிரீம், மிக்சர் எல்லாம் தருவாங்க. நாளைக்கா இன்னைக்கு எங்க அம்மா வந்து ஷாப்பிங் போறேன்னு சொல்லி என்னையும் கூட்டு போறேன். எனக்கு ட்ரெஸ் எடுக்கலாம், நாங்க செப்பல் வாங்கலாம்னு சொன்னாங்க. அப்புறமா நாங்க வந்து படத்துக்கு போறோம். டாடி வந்து படத்துக்கு கூட்டு போயிட்டு பாப்கார்ன்லாம் வாங்கி தருவாங்க. 3 நாள் நான் ஜாலியா இருக்க போறேன். ஒரே ஒரு ஹோம்வொர்க் எழுதிடுவேன், அதையும் முடிச்சிருவேன். எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கு. வெள்ள அடிச்சா நல்லா இருக்கும்ல. என்னது பெரியமா வீட்ல இருந்து வராங்களா? மா பிரியாணி பண்ணுங்கம்மா, பிரியாணி பண்ணுங்கம்மா. பீச்சுக்கா? என் பால் நான் கொண்டு வரவா? நம்ம எல்லாருமே பீச்ல விளையாடலாம். லாஸ்ட் டைம் விளையாண்டோமே, சித்தப்பாலாம் வந்தப்போ ஓடி விளையாண்டோமே, அந்த மாதிரி போலாம். எது ஹோட்டல்ல சாப்பிட போறோமா நைட்டு? எனக்கே வாரத்துல ஒரு நாள் தானே லீவு. சும்மா வெள்ளவான்னு ஏன் என்ன டார்ச்சர் பண்றீங்க? எனக்கு தான் எங்கேயும் வர பிடிக்கலன்னு சொல்றேன்ல. மாமா தயவு செஞ்சு லைட் போடாதீங்கம்மா. எனக்கு இருட்டில் இருக்கதாமா பிடிச்சிருக்கு. நான் இப்படியே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் தூங்கணும். அப்படியே இருக்கேன் நான். ப்ளீஸ் யாரும் உள்ள வர வேணாம்னு சொல்லுங்க. கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. வெளியில வந்து என்னன்னு கேளு. யார்ட்டையுமே பேசலாம் பிடிக்கலமா. வர ரூம் விட்டே வர சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ்மா.